இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில இந்த கள்ளசாராயம் விஷசாராயம் அருந்தி மரணம் அடைஞ்சிருக்கிறது மிக்க வேதனை அளிக்கிறது. இது யாருமே நாம் ஏற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு பெரிய இழப்பாகும். இதை உடனடியாக காவல்துறையினர் இதை கடுமையான நடவடிக்கை எடுத்து நல்ல முறையிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்குகின்ற அந்நிய சக்திகளாகட்டும் உள்ளூர் சக்திகளாகட்டும் இதை உடனடியாக தடுக்க வேண்டும். பொதுவாக இந்த மது என்பது காலந்தொட்டு அன்று முதல் இன்று வரையில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது. ஆனா இது போன்ற விஷ சாராயத்தை யாருமே ஏத்துக்கிறதில்ல, இந்த இறப்பையும் ஏத்துக்கிறதில்ல. அருமையாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 10 லட்சம் இறந்தவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அது உண்மையிலே நாங்க வரவேற்கிறோம். ஆனா அந்த தொகை மக்களுக்கு அந்த போன உயிருக்கு ஈடு செய்யுமா என்றால் அது முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கு. கடுமையான இந்த ஒரு அரசு மட்டுமே இந்த மதுவை ஒழிக்கணும்னா முடியாது. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இது போன்ற இந்த மதுவை கள்ளச்சாராயங்களை கண்டிப்பாக ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கிராம வாசிகளுமே தன்னை சார்ந்தது, தன் குடும்பத்தை சார்ந்தது, தன் மக்களை சார்ந்தது என்று ஒருத்தர் நினைச்சு அந்த மாதிரி விஷசாராயத்தையும் இந்த கள்ளச்சாராயத்தையும் பரப்புறவர்களை உடனடியாக அவர் போலீஸுகளுக்கு கண்டிப்பா தகவல் கொடுக்கணும். கொடுத்தாதான் உடனடியாக அதை அரசு எடுக்க முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும். இது என்னதான் அரசு தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுத்தாலும் 1 மாசம் 2 மாசம் இருக்குது. மறுபடியும் அந்த வேலையை மறுபடியும் அந்த வேலை செய்யறவங்க செய்யறாங்க. உண்மையிலே உடனே அதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா கிராம மக்கள் இது நம்ம குடும்பத்தை சார்ந்த மக்கள் பலியாகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கணும். கிராம மக்கள் தான் அரசுக்கும் போலீஸுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது அரசு சொல்லி இருக்கிறது, அரசு நம்ம சொல்லிட்டோம்னா மற்றவங்களுக்கு போய் நம்ம பாதிப்பு ஏற்படும், அது அவசியமே கிடையாது. இது என்ன நம்மளை சார்ந்தது, நம் மக்களை சார்ந்தது. இந்த மது என்பது இப்ப அரசாங்கம் நடத்துற அந்த டாஸ்மார்க்ல இறந்திருந்தா விட்டுருப்பாங்களா? இது யாவனோ செஞ்சது, யாரோ பயன் அனுபவிக்காக செய்யற இந்த வேலையை அரசாங்கத்தை மேல பண்ணி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் அத்தனை மக்களும் வாழக்கூடிய இந்த நாடு. இந்த நாட்டுல பொறுப்பு அரசு. அருமையான நடவடிக்கை எடுத்திருக்கிற முதல்வரை உண்மையிலேயே நாம் பாராட்டுறோம். உடனடியாக அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றம் செஞ்சிருக்காங்க, சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. மேலும் கடுமையான நாடு முழுக்க, இது இங்கு மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி இல்ல, தமிழ்நாடு முழுக்க கிராமங்கள்ல எங்கெங்க இருக்குதோ அந்த ஊர் மக்கள் எல்லாம் அரசுக்கும் அந்த காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நிச்சயமாக உடனே இந்த விஷசாராயத்தை ஒழிக்கலாம். நாட்டுல மறுபடியும் ஏற்படாம இந்த போன்ற சாவுகள் இறப்புகள் ஏற்படாம நாம் தடுக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு உடனடியாக காவல்துறை முடுக்கி விட்டிருக்காங்க. மேலும் முடுக்கிவிட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்து மேலும் இது போன்ற நிகழ்வுகள் நாட்டில் நடக்காதபடி காக்கும்படி முதல்வரை உடனடியாக அரசு போலீஸை உண்மையா முடுக்கிவிட்டு எல்லா கிராமங்களிலும் நடக்கிற எல்லா கிராமங்கள்லயும் நீங்க அதை பரிசீலனை பண்ணி உடனடியாக மக்கள் ஒத்துழைப்போட அவங்கள கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் இது சம்பந்தமா புகார் கொடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சரிங்க, அப்படி இருந்தாங்க உடனடியாக இப்போ நம்ம முதல்வர் கூட அந்த எண்களை கொடுத்திருக்காங்க, ஆட்சியாளர் கொடுத்திருக்காங்க, எல்லா ஊர்லயும் இந்த நம்பர் அனுப்பிச்சிருக்காங்க. கொடுப்போம். எந்த ஆட்சியாளர் எந்த ஒரு காவல்துறை அந்த நடவடிக்கை எடுக்கல அவரு மேலே நடவடிக்கை எடுக்கலாங்க. முதல்வரனுடைய செல் இருக்கு, அதுக்கு நம்பரை அனுப்புவோம். இந்த வழக்கு இந்த தேதியில நாங்க அவங்களுக்கு வழக்கு கொடுத்திருக்கிறோம். உடனே அவங்க யாருமே நடவடிக்கை எடுக்கலங்கிறத நம்ம முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போவோம். இது நீண்ட நாட்களாவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது, கள்ளச்சாராய மேட்ரு. ஒத்துழைப்பு நினைக்கிறீங்க? யார் ஒத்துழைப்பும் கிடையாதுங்க. எந்த அரசியல் எந்த ஆட்சி வந்தாலே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. இது இன்னைக்கு எந்த ஆட்சியில் நடக்குதுன்னு இல்ல, காலம் தொட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. யார் இந்த கள்ளச்சாராயத்தை காசுறாங்களோ, யாருக்கு மிச சாராயத்தை விற்கிறாங்களோ அவங்க மேல பல வழக்குகள் தொடர்ந்து அந்த காவல்துறையில் இருக்குது. அவங்களை பிடிச்சாவே எவன் இப்ப காசுறான் எந்தெந்த உள்ளன்றது கிளியரா வந்துடும் அவங்களுக்கு. இது இப்ப நடக்கிறது இல்லைங்க, தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இது கண்டிப்பா தொடர்ந்து அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பிடிச்சாவே கிடைச்சிருவாங்க. இப்ப தமிழகத்தில் வந்து கள்ளச்சாராய விற்பனையால உயிரிழப்பு அதிகமாயிட்டு தடுக்க தமிழக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கள்ளச்சாராயம் தமிழ் சமூகத்தையே சீரழித்துக் கொண்டு இருக்கிறது. கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை, போதைப் பொருட்கள் மற்றும் பல்வேறு விதமான வகையில் ஐஸில், பீடியில், அப்புறம் இதில் தின்னரில், இப்படி பலவிதமான வகையில் சாராயம் என்பது கள்ளச்சாராயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக தமிழக அரசு தடுத்து நிறுத்தவில்லை என்றால் தமிழ் சமூகமே அழியக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதனால் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்குமுறையை இரும்பு கரம் கொண்டு அந்த அதிகாரிகளை டிஸ்மிஸ் செய்தால் மட்டுமே இது போன்ற கள்ளச்சாராயங்கள்
தமிழ்நாட்டில் புழக்கத்தில் வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் சார்? தமிழகத்தில் கிட்டத்தட்ட இந்த 2 நாட்களாக தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிற இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ உடனடியாக தமிழக அரசாங்கம் தலையிட்டு பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினா மட்டும்தான் இந்த கள்ளச்சாராயம் மதுவிலக்கு போன்ற விஷயங்களில் நடைமுறைப்படுத்த முடியும். அதே போல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வாலிபர் சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.